அப்போ ஆக்சுவலாக பிஸ்ஸா மட்டும் தான் வந்திருந்தது. நான் பாலகுமார் ரிலீஸ் டைமில் சொல்கிறேன். மேபி அந்த கேரக்டரோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோ அந்த டீசரோ கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்னாச்சுன்னா தே வாண்ட் டு see it fully. நம்ம கற்பனைக்கு கட்டுப்பாடே தேவையில்லை, நம்ம என்ன வேணால் எழுதிடலாம். அதுக்கப்புறம் தோலா ஷூட்டிங் போயிட்டார், அதுக்கப்புறம் எலெக்ஷன் போனார், எல்லாமே பண்ணார். எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்து இந்த காஸ்டியூம்காக யோசிச்சது தான். என்னென்னமோ நியூஸ் வரும், அது ஓகே இட்ஸ் ஆனால் நான் இந்த சைடு வரமாட்டேன். நான் இவன் பண்ணுவானா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வரும். ஹலோ சினிமா பேசலாம் வியூவர்ஸ். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பீரியட் ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் அப்படிங்கிறதே ரொம்ப ரேராக தான் வருது. அதை கொடுத்து அதில் ஒரு சக்ஸஸும் பார்க்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை நமக்கு இன்றைக்கி கோகுல் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ நம்ம டேரக்டர் கோகுல் கிட்ட தான் பேச போகிறோம், ஒரு போஸ்ட் ரிலீஸ் சாட் செஷன் மாதிரி. ஹலோ சார், ஹார்ட்டி கன்கிராட்ஸ். இல்லை முன்னாடி நான் வணக்கத்துக்கு ரெடி ஆகிட்டேன், ரைட் சார். ஸோ லைக் உங்களுக்கு இப்போது ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது? உங்களுக்கு எடுத்தது சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. அண்டு மொரோவர் எனக்கு என்னென்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு புல் தி கிட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் என்னால் இழுக்க முடியல. ஏன்னா நான் ரொம்ப பாலகுமாரை வந்து மோர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக இருந்தது. அண்டு வேறஸ் கம்மிங் டு காஷ்மோரா வந்து ஐம் குவைட் கன்வின்ஸ்ட் ஐம் ஏபிள் டு புல் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். ஏன்னா இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது குழந்தைங்க சத்தம் அதிகமாக கேட்குது எல்லா சீன்ஸுக்கும். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் இட். ஓகே. நேற்று வெற்றி தேட்டர் போயிருந்தீங்க இல்லையா? ஆமாம், திடீர்னு ஹீரோ கூப்பிட்டாரு, நல்லா இருக்க ரெஸ்பான்ஸ் ஒருத்தர் போய் பார்ப்போமான்னாரு. நான் சரி ஓகே போனோம். அங்கே போனால் எங்கள் சந்தோஷம் இன்னும் ரெட்டிப்பாச்சு. ஏன்னா அவங்க கொண்டாடுறாங்க அவங்க படத்தை. அந்த தீபாவளி இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடச்சிது. அண்ட் தேட்டரில் அது நான் ரொம்ப ரேராக தான் நான் சிட் வித் ஆடியன்ஸ் அண்ட் ஓகே. அண்டு இந்த ஃபிலிம் பார்க்கணுன்னு அதிக தடவை பார்க்கணுன்னு ஆசை வருது வித் ஆடியன்ஸ். ஏன்னா when we make the movie it's only for the audience. Now I'm enjoying how the people are enjoying the movie. ஸோ அதனால் அதை அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து சந்தோஷமாக இருக்கேன் இப்போது. ஓகே. இந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு? இந்த மாதிரி ஒரு 3 கேரக்டர்ஸ் பண்ணணும், நான் 2 கேரக்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ராவகன்ஸ் அது மாதிரி கொடுக்கணும் நான் அப்படிங்கிற மாதிரி. அதான் இது என்னென்னா காஷ்மோரை பொறுத்தவரையும் வந்து ஓவர் நைட் இதான் கண்டென்ட்டுன்னு நான் வந்து ஃபிக்ஸ் ஆக முடியாது. ஏன்னா இட் வாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ண விஷயம் தான். ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது நெக்ஸ்ட்டு இதற்கு தானே அசப்டே பாலகுமாராக்கு அப்புறம் எல்லாருமே இது ப்ரிஃபர் லைக் அந்த மாதிரி படமே பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ லைக் தட். எனக்கு கொஞ்சமாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து அடுத்த சீன் என்ன வருதுன்னு தெரியக்கூடாதுன்றதுல இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த மாதிரியே படம் இருக்குன்னு நினச்சேன். அண்டு ஃபஸ்ட்டு ஒரு பேய் படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்போ ஆக்சுவலாக பிஸ்ஸா மட்டும் தான் வந்திருந்தது. நான் பாலகுமார் ரிலீஸ் டைமில் சொல்கிறேன். ஸோ பேய் படம் பார்க்கலான்னு ஆரம்பித்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு 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 2 மாதத்தில் பேய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பேய் படம், எல்லாருக்கும் எல்லா சினிமா கம்பெனியும் பேய் பிடிச்சின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படா இது பேய் படம் எப்படா பண்ணு. ஏன்னா ஒரு அது சம்மந்தமாக இப்போ அந்த இன்டர்வல் பிளாக் சீன்லாம் பார்க்குறீங்களே, அந்த பாசிங் லேட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதிட்டேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட். ஒரு கான் எக்ஸாசிஸ்ட்டு, ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவன், அவன் வந்து ஒரு இடத்துல நிஜமான கோஸ்ட்டை ட்ராப் ஆகிட்டான் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிலிமும் அதான். நீங்கள் கோஸ்ட் ஃபிலிம்னாலே ஒரு ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் மாட்டிப்பாருன்றது தான் இருந்துக்கு அது. ஸோ அதுலேருந்து வெளில வர முடியல. ஸோ அதுக்கு நான் பட் இந்த சீன்ஸ் என்னால் விடவும் மனசு இல்லை. பிகாஸ் நான் வாஸ் டெல்லிங், நான் நரேட் பண்ணும்போது இப்போ நீங்கள் தேட்டரில் பார்க்குற நான் யார்கிட்ட சொன்னாலும் அவங்ககிட்ட அந்த அப்ளாஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து சரி அதுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு ஃப்ளாஷ்பேக் தேடுவோம் அப்படின்னும் போது சரி ஒய் நாட் ஹிஸ்டாரிக்கல் போவோம். எனக்கு அப்போ சத்தியமாக பாகுபலி பற்றிலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. அண்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் சீன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் சீன்ஸ் வந்து எனக்கு கன்வின்சிங். ஏன்னா அந்த கேரக்டர் ராஜநாயக்ன்ற கேரக்டர் செஷன் இருக்குல்ல, அந்த கேரக்டர் செஷனில் ஐ எம் குவைட் கன்வின்ஸ்டு. ஏன்னா ஒரு திமிர் பிடிச்ச ஒரு வாரியர். அப்போது எனக்கு என் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கு ஸ்கோப் அதிகம். ஏன்னா கொஞ்சம் திமிர் வருதுல்ல, அதனால் சரி ஓகே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சரி இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு 3 ஜேர்னரும் உள்ளே வந்துச்சு. காமெடி, ஹாரர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல், அது எல்லாம் சேர்க்கும் போது ஒரு ஃபேண்டஸியாக மாறிடுச்சு அது.
ஓகே சார் இப்போது படம் பார்க்கும்போதே எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமான காமெடி, டுவர்ட்ஸ் இன்டர்வல்லாம் வந்து தேட்டரே வந்து நல்ல அப்ளாஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது அது. ஸோ உங்களுக்கு காமெடி தான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து ஃப்ரைடே வரையும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு காமெடி தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது ஃப்ரைடே வரையும். அதாவது ரிலீஸ் ஆன 20th, பட் 29th and 30th வந்து பீப்புள் ஸ்டார்டட் என்ஜாயிங் ஹாரர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல். அதனால இப்போ ஐ திங்க் ஐ பிரேக் தட். ஏன்னா நவ் தே ஆர் டாக்கிங் அபவுட் ஹெட்லெஸ் போர்ஷன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸோட எஃபர்ட் அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. அண்ட் இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா அவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது. மேபி கார்த்தி சட்டை நம்பர் வாங்கி பேசுகிறாங்களான்னு தெரியல. அண்ட் தேர் ஆல் அப்ரிஷியேட்டிங் தி ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன். பர்டிகுலர்லி அந்த செகண்ட் வார் இருக்கு இல்லையா, அந்த டெரெயினில் ஒரு ஹில்ல ஒரு ஃபைட் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்படி எங்கே எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக ஸ்டுடியோவில் எடுத்தோம். அதனால் ஸ்லோலி திங்ஸ் ஆர் மூவிங். ஏன்னா சரி, என்னோட பேசிக் பாயிண்ட் ஐ வாண்ட் டு பிரேக். இந்த ஜேர்னர் தான் இவன் ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்ற ஒரு இது, ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே நான் மாட்டிக்க விரும்பல. தட்ஸ் அ வெரி பாயிண்ட். எனக்கு அதை தாண்டி பண்ணணும். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நான் படம் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸுக்கு கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஓகே. ஏன்னா படம் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் படம் ரிலீஸ் பண்ணி பாகுபலியை எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, பாகுபலி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. நான் படம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/2 hour செக்மெண்ட் தான், நான் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மீனிங் இந்த ஹோல் மூவியில் அந்த 30 minute செக்மெண்ட். தேர் வாஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்சோ அபவுட் தட். என்னென்னா ஆனஸ்ட்டாக பேசணும்னா, நாங்கள் கூவி சொன்னோம் 30 நிமிஷம் தான் படம் வச்சுருக்கோம் அப்படின்றது. ஹிஸ்டாரிக்கல் 30 minutes தான் இருக்குதுன்னு சொன்னோம். மேபி அந்த கேரக்டரோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கோ அந்த டீசரோ கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்னாச்சுன்னா, தே வாண்ட் டு see it fully. அவ்வளோ பண்ண முடியாதுல்ல, நான் கதை பண்ணலையே அதுக்கு. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்னென்னா, எல்லாருக்கும் அப்போ டீசர்லையே அவ்வளோ வச்சுங்க ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. See, teaser is a thing which will make the audience to come into the movie. இருக்கிற பெஸ்ட் பார்ட்டு காட்டுறது தான் டீசர். டீஸ் பண்ணி ஆமாம், உன்னை நான் உள்ளே கொண்டு வரணும்னா சம்திங் நான் மற்றவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் பார்க்க வாங்கன்னு. அண்ட் மோரோவர் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் என்னென்னா, நான் உங்களை படத்துக்குள்ளே வர வச்சுட்டு நான் உங்களை போர் அடிக்க போகிறதுலேருந்து எனக்கு கான்ஃபிடென்ட். ஏன்னா ஐ ஹேவ் அ காஷ்மோரா, எனக்கு பேக் ஹேண்டு காஷ்மோரா கேரக்டர் இருக்குது. இஸ் கோயிங் டு என்டர்டெயின் யூன்றது எனக்கு தெரியும். ஒன்ஸ் அந்த கதை ஸ்டார்ட் ஆச்சுன்னா மை கைண்ட் ஆஃப் ஹியூமர் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அண்ட் ஐம் குவைட் கன்வின்ஸ். நான் ஈஸியாக அதை ஆடியன்ஸ் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் தைரியமாக ராஜ்நாயகை விட்டேன். ஓகே. அண்ட் மோரோவர் இந்த செகண்ட் ஆஃப் எனக்கு இன்னொரு ட்ரம்ப் கார்டு இருந்தது. ஏன்னா அந்த ஹெட்லெஸ் கேரக்டர். ஸோ இது 2 பேர் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம ஒன்றும் ஆடியன்ஸ் நிறைய டீசரில் ரொம்ப நல்லா காமிச்சிட்டு ஆடியன்ஸ் உள்ள ஒரு பேர் அவங்களை போர் அடிக்க போகிறது இல்லைன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ அது எனக்கு ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ ஐ திங்க். இந்த செகண்ட் ஹாஃபில் ராஜ்நாயக் கேரக்டர் பற்றி சொன்னீங்க. அந்த கேரக்டர் வந்து இன்னும் வைல்டாக காட்டியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேளை தமிழ் சினிமாவில் இது இல்லாமல் நீங்கள் வேறு எங்கேயாவது எடுத்தீங்கன்னா, ஏன்னா அதை அவன் வந்து அப்படி ஒரு ஈவில், அவனை வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக காட்டியிருந்தா இன்னொரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுக்கே கதறாங்க. வந்து இவ்வளோ கெட்டவனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அநியாயத்துக்கு அடித்து கொள்கிறான், அடுத்த பொண்ணு மேலே ஆசைப்படுறான். ஒரு கெட்டவன்றதுக்கு இது போதும் அப்படின்னு எனக்கு ஒரு போதும். ஏன்னா கெட்ட விஷயத்த போய் எதுக்கு இன்னும் பெருசாக காட்டணும்? கோரியாக காட்டுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த தலை கட் பண்ண கூட ஐ டோன்ட் யூஸ் த பிளட். அவன் தலை கட் ஆகிற ஷாட்டில் கூட எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் வந்து கிட்ஸ் வர போகிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த மரம் இருக்கிற விஷயமும், அந்த டாக் இருக்கிறதோ, ஹீரோ சாண்ட்லியரில் மேலே போகிறதோ, சேரில் மேலே போகிறதோ, இதெல்லாம் வந்து ஐ எம் டேம் ஷுர் இஸ் கோயிங் டு என்டர்டெயின் த கிட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிற படத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு ரொம்ப கோரியாக காட்ட வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இன்னும் ஈவில் படமே பேய் படம், அதில் வேறு இன்னும் கேரக்டர் எப்படி ஈவில் தானே. ஓகே. எப்படி கார்த்தி இந்த படத்துக்கு வந்தது, இந்த கேரக்டருக்கு பொருத்தமானது, அது எப்படி நடந்தது? அப்புறம் ஐ மீன் எப்படி அவுட்புட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கார்த்தி நடித்தது? சரி, ரொம்ப ஒரு ரைட்டருக்கு வந்து ரொம்ப ரேராக வந்து நம்ம எழுதும் போது நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. நமக்கு வந்து நம்ம கற்பனைக்கு கட்டுப்பாடே தேவையில்லை. நம்ம என்ன வேணால் எழுதிடலாம், நம்ம வசதியாக என்ன வேணால் எழுதிடலாம். பட் when it comes to அந்த பேப்பர்லேருந்து அது ஸ்க்ரீனுக்கு வரும்போது அது எப்பவுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அது நாட் ஈஸி. நம்ம என்னென்னமோ சொல்லிடலாம் இல்லையா. ஆனால் இவர் பண்ணும்போது எனக்கு என்னாச்சுன்னா, எவ்ரி சீன் எனக்கு தெரியும். பண்ணும்போது இந்த இடம் ப்ளஸ் வாங்குன்ற நம்பிக்கை இருந்தது. அவர் போட்ட எஃபர்ட்டு அந்த கேரக்டருக்கு அது என்னென்னா, நான் கதை சொல்லி ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே ஐ டூ ஸ்கிரிப்ட் ஒன்லி வித் கேரக்டர் செஷன். ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் செஷன் பிடிப்பேன், அந்த கேரக்டர் செஷனுக்கு கதை பண்ணுறேன். ஆக்சுவலாக அவருக்கு அது மாதிரி தான் அந்த காஷ்மோரா கேரக்டர் ஃபஸ்ட்டு போய் சொன்னேன்.
அவருக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப உங்கள் ஸ்டைலில் இருங்க, சூப்பர், நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு நம்பர் வந்தது. அதுக்கப்புறம் இல்லை சார் இது பத்தாதுன்னு தோணுது எனக்கு இந்த படத்துக்கு, எனக்கு ராஜ்நாயக் இன்னொருத்தனை கொண்டு வரேன் அப்படின்ட்டு அதை போய் சொன்னேன். அப்போ அவர் ஒன்று கேஷ் பண்ண ராஜ்நாயக் ஷிஃப்ட் ஆகிட்டார். இவன் தாங்க சூப்பராக இருக்கான், அவன் அப்புறம் தாங்க அப்படின்ட்டார். ஸோ வி ஆல் ஸ்டார்டட், எங்கள் கவனம் ஃபுல்லாக ராஜ்நாயக்கில் தான் இருந்தது. இந்த படம் வந்து அந்த ராஜ்நாயக்கோட போர்ஷன் வந்து 30%, காஷ்மோரா வந்து 50, கோஸ்ட் வந்து 20 இருக்குது. பட் நான் ஒர்க் பண்ணது வந்து 200% ஃபார் ராஜ்நாயக். மற்றதெல்லாம் என்னால் அந்த கோஸ்ட்டுக்கு ஒரு 100 பண்ணியிருப்பேன். காஷ்மோராக நான் கம்மியாக தான் பண்ணேன். இட்ஸ் என்னுடைய டெரிட்டரியில் இருக்குது காஷ்மோரா. பட் ஆனால் மற்றதெல்லாம் வந்து ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ அதுக்கு தான் நான் அதிக எஃபர்ட் எடுத்தேன். அண்ட் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா, நான் எடுத்த எஃபர்ட்டை கொஞ்சம் கூட அவர் சலிக்கலை. அவர் வந்து கீப்ஸ் ஆன் கம்மிங். என்னென்னா நான் ஒன்று இது ஒரு சேஞ்ச் சொன்னோன்னா அவர் இன்னொரு சேஞ்ச் ஒன்று பண்ணார். இல்லைங்க எனக்கு அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார், இது 3த்துலேயும் கார்த்தி தெரியாமல் பார்த்துங்க அப்படின்னாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு படம் பார்த்துட்டு சூர்யா சார் ஒரு வாட்டி பேசும்போது சொல்லியிருந்தார், ஏதோ ஒரு சீன் 2 சீன் கார்த்தி தரலாம் பார்க்கலாம், என் தம்பியில் எனக்கு தெரியும்ல, நான் ஒன்றில் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாரு. ஏன்னா எங்கேயுமே அவர் வெளில வரல அப்படின்ட்டு. அது காரணம் வந்து அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். கார்த்தி சார் வந்து ரொம்ப கவனமாக இருந்தார். இதில் வந்து நம்ம தெரிஞ்சிட வேணாம் அப்படின்றதுல வந்து ஒவ்வொரு ஷாட்டில் 2 பேரும் மானிட்டர் பார்த்து 2 பேரும் நாங்கள் பார்த்துப்போம். நாங்கள் பார்த்தனால கேமராமேன் டென்ஷனாக பார்ப்போம், அடாடா பார்க்குறானுங்க திருப்பி 1 முறை போயிடுவாங்களா அப்படின்ற மோஸ்ட் ஆஃப் த டைம் போயிடுவோம். ஏன்னா பார்த்து இல்லை வருதா இல்லை ஏன்னா காஷ்மீராக பண்ணும்போது சம்டைம்ஸ் ராஜ்நாயக் உள்ளே வந்துடும். ஏன்னா ஒரே ஆள் பண்ணுறாருல. ஸோ இதில் என்னங்க அவனை மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு அந்த இது வந்துடும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி தான் கொண்டு வந்தோம் வந்து. அண்ட் அவர் அதிக எஃபர்ட் கொடுத்தாரு. அவர் நம்ம கேட்குறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட, ஏன்னா இப்போ இந்த ராஜ்நாயக் கேரக்டர் வந்து நாங்கள் வெளில எதுவுமே பிரகடனம் படுத்திக்கல. என்னென்னா ஒரு எல்லாருக்கும் 4 மணி நேரம் முன்னாடி வரணும். அந்த மேக்கப் கலைக்கிறதுக்கு வந்து இன்னொரு 4 hours ஆகும். ஓகே, கலைக்கிறதுக்கு. ஸோ எல்லோரும் போன போதுக்கு இன்னும் 4 மணி கழிச்சு அவர் போகணும். போர் அடிக்கும் போது நான் போய் கொண்டாலும் பேசிட்டுலாம் போவேன். ஸோ எல்லா நாளும் என்னாலையும் பேச முடியாது, 4 ஷூட்டிங் கிளம்பி போயிடுவேன். அதனால் இதுக்கு அந்த எஃபர்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது. அது ஓகே. சரி, ஃபஸ்ட்டே நீங்கள் கார்த்திக் தான் எழுதுனீங்களா அந்த ஸ்கிரிப்டுன்னு எழுதுகிறப்போ? ஸ்கிரிப்ட் எழுதும் போதெல்லாம் கேன் நெவர் கீப் ஹீரோ இன் மைண்ட். அது அநியாயம், பொய் சொல்கிறேன் ஆகிடும். ரைட். கதை எழுதும்போது நான் ஃப்ரீயாக தான் எழுதுவேன். ஒருவேளை நான் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கே பண்ணுறதா இருந்தால் கூட ஐ டோன்ட் வாண்ட் ஹேவ் லிமிட்டேஷன்ஸ். ஏன்னா இப்போ அந்த கதை அந்த ஹீரோக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னா நம்ம சொல்ல முடியாது. நான் அப்படி பிடிக்கலன்னா படமே பண்ண மாட்டோம்னா அப்படி கிடையாது. இல்லை, கதை எழுதும்போது நான் இந்த கதையில் இப்போ எது இருந்தால் நான் ஃப்ரீயாக தான் எழுதுவேன். நான் ஐ வாண்ட் டு கீப் இட். நமக்கு ஆப்ஷன் ஓப்பன் இருந்தால் தான் என்ன நமக்கு இவருக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோலில் எழுதக்கூடாது. ரைட். சில பேருக்கு சில விஷயங்கள் நல்லா வரும், சில பேர் சில விஷயங்கள் வராது. ஸோ ஒரு ஹீரோ மைண்டில் இருந்தாங்கன்னா அது நமக்கு ஒரு சின்ன ப்ளாகாக இருக்கும். அது வேண்டாம் அப்படின்ட்டு தான் பார்ப்பேன் நான். சார், இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஒரு மெயின் அசெட். ஸோ அவங்க எப்படி படத்துக்குள்ளே வந்தாங்க, அவங்க ஜேர்னி அண்ட் அவங்க நடித்தது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்னென்னா இந்த ரோல் வந்து அவங்க 30 minutes தான் வராங்கன்னு தெரியும். பட் ஆனால் அந்த ரோல் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். கேரக்டராக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் அந்த, ஏன்னா டூரேஷன் கம்மினால த்ரூ த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் ஆடியன்ஸ் மைண்டில் நிற்க முடியாது. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது கேரி பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த ரோலுக்குன்னு யோசிக்கும் போது நன் அதர் தென் நயன்தாரா கம்ஸ் இன்டு மை மைண்ட். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்க தான் அப்படின்னு கை காமிச்சிடலாம் உடனே. இந்த ரோலுக்கு வேறு யாரும் யோசிக்கலாம் முடியல, அவங்களா இவங்களா அப்படிலாம் நான் பார்க்கல. ஸ்ட்ரைட்டாக இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இவன் ப்ரொடக்ஷனும் தே ப்ரிஃபர் நயன்தாரா. ஸோ அதனால் அப்புறம் தான் அவங்ககிட்ட போய் கதை சொன்னோம். ஷி செட் ரெடி போகலாம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க அவங்க. அண்ட் நாங்கள் தான் உடனே நாங்கள் தான் இந்த காஸ்டியூம் ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு 8 மாதம் அவங்க ஃபோன் பண்ணி எப்படா அந்த காஸ்டியூம் முடிப்பீங்கன்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி போனோம். ஏன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் நான் பண்ணும்போது சும்மா தெரியாமல் நம்ம உள்ளே என்ட்ரா நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஐ வாஸ் கீப் ஆன் எக்ஸ்ப்ளோரிங். நான் எல்லாமே எனக்கு பர்ஃபெக்ட் தெரிஞ்ச பிறகு தான் நான் வென்ட் டு த ஃப்ளோஸ். ஏன்னா கம்பெனி அவர் இப்போ அவங்க கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தோலா ஷூட்டிங் போயிட்டார். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு போனார், எல்லாமே பண்ணார். எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்து இந்த காஸ்டியூம்காக யோசிச்சது தான். வந்து அவர் ஆக்சுவலி எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நடிகை சங்கம் போனதில். நான் நிறைய டைம் கொடுத்தேன். நான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்தது. அண்டு இதை மெயின் நியூஸாக போட்டு போகிறீங்க அப்படிலாம் போடாதீங்க. சரி, பட்ஜெட் வந்து லைக் அவங்க இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரோ இல்லை ரவுத்திரமோ வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட் அப்படிங்கிறப்போ இதில் வந்து உங்களுக்கு பெரிய பட்ஜெட், அதுக்கான சுமைங்கிறது ஒரு விஷயம் இருக்கும்ல. நான் போட்ட காசை எடுத்து கொடுத்துடணும் ப்ரொடியூசருக்கு அப்படிங்கிற விஷயம், அது ஒரு சுமையாக நினைக்கிறீங்களா? இல்லை சுமையெல்லாம் நினைக்கிறேன். இப்படி சுமையாக நினச்சா நான் படமே எடுக்க முடியாது. ஸோ இது வந்து என்னென்னா, சரி ரவுத்திரமுக்கும் பாலக்கும் அந்த கண்டென்ட்டுக்கு அந்த பட்ஜெட் தான்.
அந்த கண்டென்ட்டுக்கு அவ்வளோதான் செலவு பண்ணணும். பாலகுமாரா வந்து நான் வந்து 42 days தான் ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணது. 42 to 45 days அவ்வளோதான் நான் ஷூட் பண்ணது. ஓகே. இல்லை ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் மட்டுமே 45 days ஷூட் பண்ணியிருப்பேன் இதில். ஏன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அந்த கண்டென்ட் தான் டிசைட் பண்ணும் பட்ஜெட்டு. இந்த கண்டென்ட்டுக்கு இந்த பட்ஜெட் தேவையாக இருக்குது. ஸோ அது தெரிஞ்சு தான் நான் இறங்குறோம். அதனால் மோரோவர் ஐ வில் நாட் கெட் இன் டு த பட்ஜெட்டிங் அண்ட் ஆல். என் கதை இது, என் சீன் இது, என் டிஸ்கிரிப்ஷன் இது. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஒரு பொருள் 5,000 வாங்கலாம், 50,000 வாங்கலாம், அது அவங்களோட சாமர்த்தியம். அதனால் வந்து என்னை நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் சொல்லிட்டேன். இவ்வளோ டேஸ் தேவைப்படுது, எனக்கு ஒரு 130 days தேவைப்படுதுன்னு சொல்லி தான் நான் இறங்கினேன். அண்ட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் ஒன்லி தேர் ஆல்சோ வில்லிங் டு ஸ்பெண்ட் ஆன் தட். இப்போ நான் ஒரு பாலகுமார படம் கதையை சொல்லிவிட்டு எனக்கு ஒரு 40 கோடி செலவாகும், என்ன பண்ண போறீங்க, 38 கோடி நான் எடுத்துக்கிறேன், 2 கோடிக்கு படம் எடுக்க போகிறேன்னு சொன்னால் யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இது படத்தில் செலவு பண்ண தான். இன்னொரு விஷயம், இந்த படம் இதில் இந்த அவங்க பண்ண செலவு எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அதெல்லாம் ஸ்க்ரீனில் கொண்டு வரது தான் வந்து என்னுடைய வேலை. அது எப்போ நான் கொண்டு வந்தேன்னா அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா ஸ்டார்ட் டு எண்ட், ப்ரீ ப்ரொடக்ஷன் டு. எனக்கு 1 வருஷம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டிங்கில் ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டீம் ஹாஸ் ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் கிட்டத்தட்ட ஒரு 11 months கிட்ட நடந்தது. அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் ஷூட்டிங் அது ஒரு 8 to 9 months நடந்தது. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இல்லை இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்ததுனால திடீர்னு ஜூன் மந்த் வந்து தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்டு எனக்கும் அது நல்ல டேட், ஏன்னா இந்த டேட்டை மிஸ் பண்ண வர முடியல. ஏன்னா தீபாவளிக்கெலாம் நம்ம படம் பார்த்து தான் பழக்கம். நம்ம படம் ரிலீஸ் ஆகி வருதுன்னா அது பெரிய விஷயம். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து இந்த 25 கம்பெனிஸ் சொன்னல, அவ்வளோ கம்பெனிஸ் ஒர்க் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இந்த எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்கன்னா அது விஎஃப்எக்ஸ் டீம் தான் சல்யூட் அடிக்கணும். ஏன்னா ஒரு தேவ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப். ஐஜின்னு ஒரு கம்பெனி தான், நம்ம ஊர் கம்பெனி தான் பண்ணாங்க. அந்த ஸ்டாலின் சரண் அவர் தான் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர், ஹி ஹஸ் டன் தட். ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி. ஏன்னா இப்போ எங்களை மாதிரி சினிமாவை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறோம். நாங்களும் யோசிப்போம், ஏன்னா காஷ்மீரா ஷூட்டிங் போது நாங்கள் அப்புறம் நியூஸே காணோம், அப்படியே அமைங்கிருக்கு, நடக்குதா படம், ஏன்னா அப்புறம் ட்ராப் ஆகிடுச்சா உண்மை தெரியல. நியூஸ் திடீர்னு பார்த்தா என்ன கார்த்தி தோலாவில் பிஸி ஆகிட்டாரு, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இது அது எனக்கும் நிறைய நியூஸ் வரும். தோலாவில் பிஸி ஆகிட்டாரு, இவர் ட்ராப் பண்ணிட்டாங்க, இவர் சும்மா இருக்கிறாரு, நம்ம வேலை பண்ணினே இருப்போம் நம்ம பாட்டுன்னு. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம். ஒரு செட்டு இதுவாகிடுச்சு, அது நீங்கள் பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு. ஆனால் இப்படிலாம் நியூஸ் வரும். அவங்க அனைவரும் அவங்க விட்டாங்க போல இது படத்தை, ரொம்ப பட்ஜெட்டாக என்னென்னமோ நியூஸ் வரும். அது ஓகே இட்ஸ். அதனால நான் இந்த சைடு வரமாட்டேன். நான் அந்த நியூஸ் நீங்கள் மீடியா சைடு அதுக்குள்ள நம்ம உள்ளே போனால் இந்த படம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். அப்புறம் நான் காஸ்டியூம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் யோசிச்சேன்னா அப்புறம் இந்த படம் பண்ண முடியாது. வேறு பாலகுமார மாதிரி படம்னா வாங்க ஜாலியாக பேசிட்டுருக்கலாம், நானும் உங்கள் கூட வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடுவேன். பட்டு இது பண்ண முடியாது, இந்த படம் அப்படி பண்ண முடியாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஹீரோயின்ஸ்னால் வந்து லைக் இவங்களுக்கு பேராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டீரியோடைப்பே கிடையாது. ஃபார் ஸ்ரீதிவ்யாவாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும். ஸோ அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க இந்த கேரக்டர்? அதனால தான் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏன்னா இப்போ ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச். நோ லைக் ஒரு லவ் இருந்தால் தான் படம் அப்படின்றதுலாம் நீடு கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கதையில் லவ் வரத்துக்கான ஸ்கோப் இல்லை எனக்கு. நான் வச்சேன்னா அது திணிச்சா மாதிரி தெரியும் எனக்கு. அண்ட் ஒன் மோர் திங், காஷ்மீரா கேரக்டர் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டேன். அந்த ஃப்ராடை ஒரு பொண்ணு லவ் பண்ணுன்றது அது உலகமுக ஃப்ராடாக இருக்கும், நான் ஃப்ராட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது அந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு நியாயமாக இருக்கணுன்றதுக்கு தான் வந்து நான் அந்த லவ் வைக்கல. ஏன்னா இவரே ஒரு பொண்ணு பார்த்தது, அதை மீறி உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்குதுரா அப்படின்னு சொல்கிறது வந்து டூ மச்சாக இருக்காது. இவர் போய் லவ் பண்ணுறாங்கன்றதுலாம். ஆனால் அவள் ஃபஸ்ட் ஏன்னா அவள் தான் ஜட்ஜ் பண்ணுறா, இவன் ஃப்ராடுன்னு அவள் தான் கண்டுபிடிக்கிறாங்க, தெளிவாக தெரியுது அவளுக்கு மட்டும் தான். ஸோ இருந்தாலும் உங்ககிட்ட வேறு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற கதைலாம் கூட எனக்கு மனசு வரல. அதனால தான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவள். ஏன்னா இந்த ஸ்ரீதேவி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவங்க அப்பா சொல்லுவார், இன்னமும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற, நீ வந்து எல்லா மாப்பிளையும் ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்போது நம்ம நினச்சிப்போம் ஓகே கரெக்டான மாப்பிள்ளை காஷ்மீர் அப்படின்னு. ஆனால் அது நீங்கள் அங்கே வந்து நீங்கள் நம்ம ட்ரெடிஷனை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க. நம்ம அது நல்ல விஷயம். அது இனிமேல் எல்லோரும் பிரேக் பண்ணிட்டாது. இப்போ சிஜி போர்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. நாங்கள் இப்போது நிறைய பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பார்க்குறப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சிஜியில் எங்கேயாவது ஒரு டேக்கியாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் எல்லா ரிவ்யூஸுமே பார்த்தீங்கன்னா கூட அது மட்டும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, மேக்கிங் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் ஷாக்கிங்காக இருந்தது, நீங்கள் 6 months முடிச்சிட்டிங்க, 4 months முடிச்சிட்டிங்க. அப்புறம் இல்லை அது அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். நம்ம என்னதான் எனக்கு ஒரு பக்கம் கம்பெனியில் கேட்டாங்க தீபாவளிக்கு வரணுங்க, இல்லைனா அதுக்கப்புறம் டேட்டு கிடைக்காது, இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ பட்ஜெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படம் தயாரிப்பாளருக்கு அது லாபமாக இருக்கணும் அது. ஸோ
ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கு நம்ம ஒரு தீபாவளி ஆசை இருக்குல்ல. ஸோ அதுக்காக சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். பட் ஒத்துட்ட பிறகு அந்த விஎஃப்எக்ஸ் ஆள்கிட்ட போய் பேசும்போது அவர் ஒரு மாதிரி பார்த்தார், என்ன மனசாட்சி இருக்காடா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தார் அவர். இது எப்படி 4 மாதத்தில் பண்ண முடியும்? சரி இதெல்லாம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும், ஆனால் நம்ம எப்படியாவது பண்ணிவிடுவோம் அப்படின்னு நாங்கள் 2 பேருக்குள்ளே நாங்களும் அவரும் பேசிக்கிட்டு சினிமாட்டோகிராஃபரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, சரி இது ஆப்ஷனில் இது இப்போ பண்ணக்கூடாதுன்றது நமக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, பண்ணுறோம், அதுக்கு என்ன ஆப்ஷன் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு பேசி, அப்படி பேசும்போது தான் சரி ஓகே இத்தனை கம்பெனி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 25 கம்பெனிஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 ஆச்சு, அப்புறம் 15 ஆச்சு, அப்படி இன்க்ரீஸ் ஆகி போச்சு. நாள் குறைய நாங்கள் கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா இப்போது விஎஃப்எக்ஸ் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஷார்ட்டு சொல்லிட்டோம் திருப்பி வரும்போது ஒரு ஊர் ஸோ ஒரு வாட்டியும் வந்து ஃப்ரெஷ் இன்றைக்கி ஒருத்தர் கேட்பார், நாளைக்கு வேறு ஒருத்தர் வந்து கேட்பார் அந்த ஷர்ட்டு, ஓ லெஃப்டா டாகு அப்படின்னு கேட்பாரு. அடப்பா நேற்று தான் நான் சொன்னேன் அப்படின்னு, ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. திருப்பி மறுநாள் வந்து அதே மாதிரி கேட்பாங்க, ஓ யூ வாண்ட் த டாக் டு பி தி லெஃப்ட் சைடு அப்படின்வாங்க. இவன் பண்ணுவானா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி அப்புறம் வந்து ஏன்னா சரி யுக்ரைனில் ஒருத்தர் பண்ணுறாரு, ஒரு அந்த டாக் விஷயம் வந்து உக்ரைன்காரர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க கிங்டமில் வந்து உக்ரைன்லேயே அவர் வேறு பக்கத்தில் யார்கிட்ட கொடுத்து பண்ணுறாரு. இப்போ கனடாவில் ஒன்று பண்ணிகிட்ருக்கு, லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, கிளைமேக்ஸ் அந்த ஸ்மோக்கில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி எல்லார்கிட்டையுமே கம்யூனிகேஷன் வந்து இவன் நைட்டில் தான் பேசுவான், அவன் 3 மணிக்கு பேசுவான், ஒருத்தர் 5 மணிக்கு. ஸோ அது மொத்தம் நம்ம தூக்கத்தை டோட்டலாக 0 பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ ஃபுல்லாகவே அவங்க அந்த சிஜி கம்பெனியில் நான் ஃபுல்லாக உட்காந்துட்டோம், நானும் அந்த சூப்பர்வைசரும். ஸோ உட்காந்து 2 பேருமே அந்த ஒரு எஃபர்ட் எடுத்துகிட்டு அந்த கேமராமேனும் அவரோட கோஆப்ரேஷன் எடுத்து, ஏன்னா எல்லா ஷாட்ஸுமே அவரோட லைட்டிங் மேட்ச் ஆகுதான்றதுக்காக வந்து எல்லாத்துலேயுமே அவரும் பக்கத்தில் இருக்கணும். இல்லை சில ஷார்ட்ஸில் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு மெயிலில் அனுப்பி அது பர்ஃபெக்டாக இருக்க மேட்ச் பண்ணி. ஸோ இது என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும் அவங்க, ஏன்னா என்ன பண்ண போகிறேன்னு தெரில அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணாலும் தகும், அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours மாதிரி எவ்ரிடே இது மாதிரி ஒரு லாஸ்ட் 10 days பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே போச்சு. அது ஒர்க்கு ஃபுல் டைட்லேயே போயிட்டு இருந்தது. அண்ட் இது எல்லோரும் சேர்ந்து பண்ணத்தான் இந்த. நீங்கள் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணுவீங்க. ஆமாங்க, இது சினிமாவில் ஒரு பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கும். ஆக்சுவலாக டெக்னீஷியன்ஸ் கார்டு வருதுல்ல படத்தில் டைட்டில் போடுறாங்க, ஆக்சுவலாக என் கார்டுக்கு முன்னாடி போடணும் அவங்க கார்டு, அதுதான் நியாயம். ஏன்னா கதை டிஸ்கஷன் ஆரம்பித்து இந்த படம் தேட்டரில் கரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகுதான்னு வரைக்கும் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பார்ப்பான் போயிட்டு. எல்லாம் இப்போ ஒரு ஆர்ட் டைரக்டரோட அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுற ஒர்க் அதிகம். நோபடி நோஸ் தட். நம்ம பேர் பேசும்போதும் ஒரு இதில் பேசும்போதும் என்றைக்காவது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் நல்லா பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கேயாவது மீடியாவில் பேச மாட்டோம். தேங்க்லெஸ் ஜாப். பட் அவங்க தான் தே ஆர் த பில்லர் ஆஃப் த ஃபிலிம் ஆக்சுவலி. ஏன்னா அந்த பேமெண்ட்டு பார்த்தா அந்தளவுக்கு இருக்காது. இப்போது நான் பாலகுமாராக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஐம் கெட்டிங் பெட்டர் பேமெண்ட்னால இப்போ என்னால் ஓரளவுக்கு கொடுக்க முடியுது. பட் இது எத்தனை பேருக்கு அது கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா இது முடிஞ்சால் எல்லோரும், ஏன்னா நான் அதனால தான் என்னுடைய படத்தில் அவங்க கார்டு சீஃப் டெக்னீஷியன் லிஸ்ட்டில் வரும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் ஐ வாண்ட் டு டூ தட் ஃபார் தம். ஏன்னா அந்த ஒர்க் சும்மா கிடையாது, அது எல்லாருக்கும் முன்னாடி வரணும், எல்லாத்தையும் முடிச்சு தான் போகணும். அந்த ஒரு தப்பு கரெக்டாக பண்ணாங்கன்னா எதுவுமே தெரியாது, அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னா இம்மிடியேட்டாக எல்லாருக்கும் தெரியும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஸோ நல்ல வேலை நல்லா போயிட்டுனா அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ண அதுக்கு யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஓகே, இன்றைக்கி நல்லா ஒர்க் பண்ண இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் நடக்கல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட இம்மிடியேட்டாக போட்டு ஃபுல் பிளேம் வில் கோ டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ அதனால் they should be praised, not only my assistants. நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றதாக சொல்ல வரல, சினிமாவில் இருக்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சொல்கிறேன். யூனியனில் பேசுகிற மாதிரி பேசுகிறனும், இதுதான் உண்மை. சரி, இப்போது செகண்ட் ஹாஃபில் ஹிஸ்டாரிக் போர்ஷன் வந்து இப்போது ராஜ்நாயக் அப்படிங்கிற கேரக்டர்னால் இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் காட்டியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எழுதுனதுக்கு அதுக்கான ரிசர்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரு 30 minutes தான் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரத்ன மகாதேவிக்கு ஒரு லவர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் ரைட்டராக அவங்களுக்கு தெரியும். பட் அதை 30 minutesக்குள்ளே நான் கொண்டு வரணுங்கிறது சேலஞ்சிங்காக இருந்ததா? இல்லை, எழுதும் போது அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணேன். 30 minutes பண்ண போகிறது ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே. ஏன்னா இன்னும் பண்ண இன்னும் அதிகமாகிடும் பட்ஜெட்டு. ஓகே. ஸோ அதனால் அது ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் வச்சுருந்தேன். 30 minutes மேலே வேணாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வருது படம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய விஷயம் வச்சுருக்கோம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கில் வருது. ஸோ அதை இன்னும் ப்ரொலாங்லாம் பண்ண முடியாது. அது ஸ்கிரிப்ட் எழுதும் போது அவ்வளோதான் வரும்னு ஃபிக்ஸ் ஆகி தான் பண்ணேன். ஸோ அதனால் அது நிறைய எழுதிட்டு அந்த கேரக்டர்லாம் காட்டாமல் அவங்களோட லவ்வெல்லாம் காட்டாமலாம் நான் பண்ணல. இவ்வளோதான் தேவை, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும்.
ஓகே. சரி, இது ஆக்டர் விவேக் பார்த்தீங்கன்னா ஆஃப் லைட்டாக நிறைய படங்கள் பண்ணுறதோ பெரிய கேரக்டர் அந்த மாதிரி, ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பேசப்படுது, ஒரு நல்ல ரோல் இருந்தது. ஸோ அவரோட ஆக்டிங் ஸ்டைல் டோட்டலாக ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட். என்ன நான் கதை சொல்லும் போதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து கதை சொல்லி முடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை சொல்லி முடிக்கும் போது த ஃபஸ்ட் கொஸ்டின் தே ஆஸ்க் இஸ் ஹூ இஸ் கோயிங் டு டு த ஃபாதர், யார் பண்ண போகிற அந்த ரோல் அப்படின்னா. ஏன்னா நான் கதை சொல்லும்போது அப்படி இருந்துச்சு அந்த கேரக்டர், அவ்வளோ ஸ்ட்ராங் கேரக்டர். எவ்ரிபடி வில் ஆஸ்க் யாருங்க அப்பாவோ, யாருங்க போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ 2-3 சாய்ஸ்லாம் யோசிச்சு திடீர்னு விவேக் சார்னு நம்ம ஃபிக்ஸ் ஆனோம். ஆனால் என்னென்னா ஒன்று சிம்பிளாக சொன்னேன் சார், ஒன்றும் பண்ணணும், சும்மா அப்படி டைலாக் டெலிவரி மட்டும் பண்ணுங்க சார். அதை அவர் ஒரு மாதிரி ஸ்டைலாக பண்ணார், அது ரொம்ப சட்டிலாக பண்ணார். அது பண்ணும்போது வந்து அதான் நான் அன்றைக்கி லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், அவர் அமைதியாக பண்ணிட்டு போகிறார், ஆனால் ஆடியன்ஸ் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இட் ஹேப்பன்ட் ஐ திங்க். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த ஸ்டைல். ஓகே. சந்தோஷ் நாராயணனோட ஸ்கோர்ஸ் அண்ட் சாங்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். எஸ்பெஷலி எனக்கு ஓயா ஓயா சாங் வந்து ரொம்ப பிடிச்ச சாங். அவர் இது வரைக்கும் கர்நாடிக் அவ்வளோவா ட்ரை பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப அது நல்லா வந்திருந்தது. அதுதான் அந்த 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 ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில். ஏன்னா கதை சொல்லும்போது அவரும் சொன்ன விஷயம் தான், ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு 2-3 ஜேனர் ஒரே படத்தில் போகிறதுக்கு அந்த ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டராக அவங்களுக்கு வந்து இட் வில் ஆட் அடிஷ்னல் டு தி திங். ஏன்னா நிறைய பண்ணலாம் அதில் அந்த விஷயமா. ஸோ அதுக்கான ஸ்கோப் இருந்ததுனால அவரும் விளையாடிட்டார் அதில். ஓகே. சரி, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ டீசர் ட்ரெய்லரில் வந்து நான் ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன் இதான் காமிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் படத்தில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து லைக் ஒரு காமெடி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ எங்கேயாவது தோணுச்சா உங்களுக்கு இது நம்ம பண்ணுறோம் தப்பாயிடுமா ஆகாதா, கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க? தெரிஞ்சே பண்ணத்தான் அது எப்படி தோணலை. ஏன்னா நான் 100% நம்பினேன். ஓகே, இது இப்படி தான் உள்ள இது ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன். நான் இல்லாததை ஒன்றும் காட்டல உங்களுக்கு. டீசரில் இருக்க ஷாட்டு படத்தில் இல்லையேன்னு என்ன கேட்க முடியாது யாரும். ரைட். என்னங்க அந்த படத்தில் இல்லவே இல்லை அந்த ஷாட் நீங்கள் வச்சுருந்தீங்களே டீசர்லன்னா, அதெல்லாம் இல்லை. படத்தில் இருக்கிறது தான் நான் கட் பண்ணேன் டீசரை தவிர. இல்லாத விஷயத்த நான் ராங்காக ஒரு விஷயத்த அவங்கள ஏமாற்றி நான் உள்ளே கொண்டு வரல. ஸோ வாட் ஐ ஹேவ் இந்த ஃபிலிம் இஸ் த கண்டென்ட் ஐ ஷோ டு தெம் இந்த டீசர். நான் ஒரு நட்சல்லாக தானே சொல்ல முடியும். டீசர்ன்றது வந்து எது நம்மக்கிட்ட பிரமிப்பை ஏற்படுத்துமோ அதுதான் நமக்கு கொடுக்க முடியும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ ஹியூமரஸ் கேரக்டர். நான் ஹியூமர் பண்ணுவேன்றது என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அது உள்ளே வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. இப்போ படம் பார்த்துட்டே இருந்தாங்க, திடீர்னு ஹியூமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏமாத்திட்டான் பையன் காமெடி பண்ணுறான் வேணாம் அப்படிலாம் யாருமே எழுந்து போகல, அவங்க வந்து பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, தே won't let me down அப்படின்னு, பிகாஸ் ஐ didn't let them down. ஸோ அதனால் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் ஆடியன்ஸும் கரெக்டாக. அது ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா ஃபுல் படத்தையும் பார்க்கணும். ஸோ அதில் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஒரு இந்த ப்ரொடியூசர் ட்ரீம் வாரியர் பிரபு அவங்க வந்து இட்ஸ் பிக் என்னன்னா பட்ஜெட் பெருசாக இருக்குது அண்ட் த டியூரேஷன் எடுத்ததும் விட்டு பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் ஈஸி வித் எனி ப்ரொடியூசர். ஸோ அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதான் ஒரு ப்ரொடியூசராக அவங்க வேலை கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா கரெக்டாக பணம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் அண்டு கரெக்டாக வேலை நடந்தது. ஒரு ரிலீஸும் ப்ராப்பராக டேட்டு பார்த்து பண்ணாங்க. ஏன்னா இது தீபாவளிக்கு விடுவோன்றது அவங்களோட ஐடியா தான், நான் சொல்ல இது தீபாவளிக்கு விடுங்கன்னா. ஏன்னா தீபாவளின்னா எனக்கு ஃபஸ்ட்டு எந்த தீபாவளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது. பட் இந்த டேட்டில் வந்தால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் ஐ திங்க் தே ஆர் டூயிங் குட். அவங்க ஆஃப் லேட் அவங்க பண்ணுற மூவிஸ் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தே ஆர் டூயிங் குட் அண்ட் இட்ஸ் குட் ஐ டிட் த ஃபிலிம் வித் தெம். எனக்கு இந்த படத்தை இந்த ஸ்கெயிலில் கொண்டு வந்ததுக்கும், என்னை ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இல்லை இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் நன்றி அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து காஷ்மீராங்கிற இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இனிமேல் ஒரு இன்னொரு பெரிய பட்ஜெட் பண்ணால் கூட ப்ரொடியூசர்ஸ் ஒத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியல, இப்போ கொஞ்சம் பிளாங்காக இருக்கேன் ஆக்சுவலாக. என்னென்னா நான் எதிர்பார்த்ததோட இந்த ரிசப்ஷன் அதிகமாகிடுச்சு. என்னென்னா அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்களே தேட்டரில், தட் இஸ் டெல்லிங் மீ சம்திங் எல்ஸ் யூ டூ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் அதை எப்பவுமே மைண்டில் வைக்க மாட்டேன். ஐ கோ வித் த ஃப்ளோ. எனக்கு என்ன வருதோ அதை நான் எழுதுவேன். எனக்கு என்ன வருதோ சரி. நான் மோரோவர் எனக்கு என்னென்னா நான் ரைட்டிங் எழுதோட நான் ஒரு கதை சீன் சொல்லுவேன் அசிஸ்டண்ட்டை, தே வில் ரைட் இட் லைக் நான் சீன், அதாவதுனா அந்த சீன் நடிச்சு காட்டுவேன், அந்த சீனை சொல்லி காட்டுவேன். ஸோ இது இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு விஷயம், அப்படி தான் நான் பண்ணுவேன். நான் இதை டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க இந்த படத்தில் பாரு, இவங்களை கூப்பிட்றேன் பாரு, அப்படிலாம் அவ்வளோ டேலண்ட்லாம் கிடையாது நான். ஸோ நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. பட் இன்றைக்கி இந்த ரிசப்ஷன் பார்த்துட்டு த வே த ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் ஆர் என்ஜாயிங் த தேட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கணுமான்னு தோணுது எனக்கு. நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது ஐ மேக் ஷூர் லெட் இட் கோஸ் டு ஹால் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சு தான் பண்ணுவேன். பார்ப்போம். ஐ ஹேவ் 4-5 லைன்ஸ். நான்
எது எனக்கு குவைட் ஸ்ட்ராங்காக எனக்கு கன்வின்ஸ் ஆகுதோ ஐ கோ வித் தம். ஏன்னா ஒரு விஷயம் தான் ஏற்கனவே பண்ணதை பண்ணக்கூடாது, இது வரைக்கும் அதை காப்பாற்றிருக்கேன். ஸோ இனிமேவும் அது அப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு யாரெல்லாம் கால் பண்ணாங்களா இல்லை ஏதாவது சொன்னாங்களா பெரிய நேம்ஸ்? நிறைய டிஓபிஸ் கால் பண்ணாங்க. அண்டு நான் பண்ணதில் எனக்கு பெரிய விஷயமா நினைக்கிறது வந்து சிவகுமார் சார் கூப்பிட்டு அவரை இவங்களோடலாம் படம் பார்க்கல போல, அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி கூட சொல்லியிருக்கிறது, கூட சொல்லுங்க, வர சொல்லுங்கள் அவரை, அவர் வர நான் வரணுமான்னு கேளுங்க அப்படின்னா. எனக்கு அது பெரிய வார்த்தையாக இருந்தது. நான் ப்ரொடியூசர் கேட்டது இது மாதிரி கேட்குறாருங்க. நான் சொன்னேன் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்கள் அவரை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. நான் நேராக போனோன்னே அவர் விஷ் பண்ணது வந்து ஐ வாண்ட் டு ப்ரிசர்வ் தட். ஏன்னா அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் என்ன பாராட்டும் போது அந்த யூஸ் பண்ண வார்த்தைகள் அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். ஏன்னா அவர் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் கொடுத்துருக்க இந்த 3 ரோல்லையும் இப்படி ஒரு டைமென்ஷன், இப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போதும்னு நினைக்கிறேன் எனக்கு. சூர்யா சார் பர்சனல் என்ன சார் ட்விட்டரில் பெருசாக போட்டிருந்தாரு, அதை என்கிட்ட சொன்னது தான் அது எல்லாமே. அப்படியா? ஏன்னா அவரும் அதை தான் சொன்னார். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்னோன்னு நினைக்கிறேன்ல, அது லைட்டாக சொன்னீங்க. சரி லைட்டாக சொல்லுவார். அவர் சூர்யா சார் என்ன சொன்னார்னா, அதான் சொன்னார், எனக்கு நல்லா தெரியும் கார்த்தி அவர் எப்படி பண்ணுவார் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல கூட என்னால் கார்த்தியை கண்டுபிடிக்க முடியல, டோட்டலி வேறு மாதிரி இருந்தது. பருத்திவீரனுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதெல்லாம் தான் நினச்சது. இது மாதிரி நம்ம ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா சரி, என்னமே நான் வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு டிலைட்டாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா ஒரு கேரக்டர் செஷனில் தட் இஸ் வேர் ஐ எம் ஸ்ட்ராங் தட். நம்ம ஒரு கேரக்டர் செஷன் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி அதை சுற்றி ஒரு கதை பண்ணணும். ஏன்னா எப்போவுமே ஒருத்தனுக்கு ஒரு லைஃப் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி க்ரியேட் பண்ண ஆசைப்படுவேன். அண்ட் ஐ எம் குவைட் ஏபிள் டு அச்சீவ் இன் திஸ் ஃபிலிம். ஐ திங்க் எனக்கு ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து உங்களோட காஷ்மீரை பற்றி நாங்கள் என்ன தான் சொன்னாலும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லா விஷயங்களுமே நல்ல ஓப்பனாகவே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிலிம் ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷூர், ஐ வில் கம் வித் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஐ வில் கம் அகைன். யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ.